வணக்கம், வெல்கம் டு அறுசுவை ஆரணி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சீஸ் எக் பாம்ஸ். இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சீஸ் எக் பாம்ஸ் செய்ய தேவையான பொருட்கள்: எக், பட்டர், சீஸ், மிளகுத்தூள், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்பு, கொத்தமல்லி. சீஸ் எக் பாம் செய்யறதுக்கு முட்டைகளை கழுவி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்துல தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து கழுவி வைத்த முட்டைகளை சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு 15 நிமிஷம் வேகட்டும். இதுக்கு இடையில ஒரு பவுல்ல கொஞ்சமா தண்ணி விட்டு அதுல ஐஸ் கியூப் போட்டுக்கோங்க. அந்த ஐஸ் கியூப்ஸ் பவுல்ல வேக வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம். இது முட்டைகளை உடையாம ஈஸியா உரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உரிச்ச முட்டைகளை இப்படி 2 துண்டுகளா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேன் ஹீட் பண்ணி அதில் தேவையான அளவு பட்டர் சேர்த்து மெல்ட் பண்ணிக்கலாம். பட்டர் மெல்ட் ஆனதும் அதில் கட் பண்ண எக் ஸ்லைசஸை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு மிளகுத்தூள், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் மற்றும் உப்பு சேர்த்து 2 நிமிஷம் பொரிச்சுக்கலாம். இதில் ஒரு கிரேட்டர் எடுத்து தேவையான அளவுக்கு சீஸை துருவி எடுத்துக்கலாம். துருவின சீஸை ரோஸ்ட் பண்ண எக் மேலே தூவிக்கலாம். சிறிதளவு கொத்தமல்லி தழையை தூவி மூடி வைத்து 4 நிமிஷம் வேக வைக்கலாம். இப்போ சுட சுட சீஸி எக் பாம் ரெடி.